ஹாய். பை த வே, என்னோட பேர் எட்வர்ட். உன்னைய பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். என் ஒய்ஃப் இறந்து ஒரு 6 மாதம் ஆகிட்டு. சின்ன குழந்தை இருக்குது. உன் காலம் முடிகிற வரைக்கும் என் கூடவே இருந்து என்னையும் என் குடும்பத்தையும் பார்த்துக்கணும். முடியுமா? கண்டிப்பா செய்றேன். ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இதான் என் வீடு. நல்லா இருக்கா? இனிமேல் நம்ம எல்லாரும் இங்கே தான் இருக்கணும். ரொம்ப நல்லா இருக்கு. இவ தான் என்னோட குழந்தை மியா. இவ தான் இப்போதைக்கு என்னோட உலகமே. இவ என்றைக்கும் சந்தோஷமாக இருக்கணும். கவலைப்படாதீங்க எட்வர்ட். இனிமே இவளோட சந்தோஷம், இவளோட படிப்பு, ஆரோக்கியம் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் லூசி. இதுக்கெல்லாம் எனக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்லணும்னு அவசியமே இல்லை எட்வர்ட். அது என்னோட கடமை. லூசியா, லூசியா. ஓ, நீ இங்கே இருக்கியா? நான் உன்னைய காணோன்னு பயந்துட்டேன். ஏன் எட்வர்ட், நான் இங்கே இல்லாமல் எங்கே போகிறேன்? இல்லை, வழக்கமாக இந்நேரம் டிவி தானே பார்த்துட்டு இருப்ப. அங்கே தான் பார்த்தேன் உன்னை ஆளை காணோன்னு. என்னடா இவ எங்கே போயிட்டான்னு பார்த்து பயந்துட்டேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரி, மியா எங்க என்ன பண்ணுறா? அவள் சாப்பிட்டு தூங்கிட்டா எட்வர்ட். பரவாயில்லையே, இப்போல்லாம் சீக்கிரம் தூங்கிடுறா போல. அவள் எப்போ ஸ்கூல் போக ஆரம்பித்தாலோ அப்பத்துலேருந்தே சீக்கிரம் தூங்கிடுவா எட்வர்ட். நீங்கள் நோட் பண்ணது இல்லையா? எங்கே, நான் தான் வேலை வேலைன்னு பிஸியாக இருக்கேனே. எனக்கு வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே நேரம் இல்லை. மியா என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு பார்க்குறதுக்கு நேரமே இல்லை. நான் என்னதான் செய்ய? இந்த வீக்கெண்டாவது எங்கேயாவது போக முடியுதான்னு பார்க்கலாம். எட்வர்ட், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இவ்வளோ நேரம் அதான் பண்ணிகிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். நான் பேசணும்னு சொன்னது என்னை பற்றி எட்வர்ட். என்னை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஒன்றை பற்றியா? என்ன? ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பசிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். என்ன, என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு என்னென்னமோ பேசுகிறா. அவ முகமே வேற சரியில்லையே. என்னாச்சு? வாங்க எட்வர்ட், ஃபஸ்ட்டு உட்காருங்க. சொல்லு லூசி, என்ன விஷயம்? இன்னைக்கு ஏன் வித்தியாசமாக நடந்துக்கிற? எட்வர்ட், நான் என் வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தோணுது. என்ன, வீணாக்கிட்டு இருக்கேன்னு தோணுதா? இல்லை, எனக்கு புரியலை. ஏன் அப்படி? எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் எட்வர்ட். டான்ஸு, அதுவும் இந்தியன் டான்ஸு, வெஸ்டர்ன் டான்ஸ், எல்லா விதமான டான்ஸும் தெரியும். மார்ஷியல் ஆர்ட்ஸ்லேயும் கராத்தே, குங்ஃபுன் எல்லா விதமான மார்ஷியல் ஆர்ட்ஸும் எனக்கு தெரியும். ஆனால் இது எதையுமே நான் யூஸ் பண்ணாமல் அப்படியே இருந்து அது எனக்குள்ளேயே முடிஞ்சு போயிருமோ எனக்கு ஒரு கவலையாக இருக்குது. படிக்கிறதுக்கு கூட என்னால் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் சொல்லித்தர முடியும், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கும் சொல்லித்தர முடியும், எந்த வித படிப்பாக இருக்கட்டும் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் என்னால் சொல்லித்தர முடியும். ஆனால் நான் கற்றுக்கிட்ட எல்லாமே என்னோடய அழிஞ்சு புதஞ்சு போயிருமோன்னு எனக்கு கவலையாக இருக்கு எட்வர்ட். ஆனால் நீ இங்கே வரும்போது உனக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரியாதே. அது கரெக்டு தான். ஆனால் நான் இங்கே வந்து ஒரு 2-3 வருஷம் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியலை. ஏன்னா முழு நேரமும் மியாவை பார்த்துக்கிறது தான் என்னோடய வேலையாகவே இருந்தது. அது போக வீட்டு வேலை, நீங்கள் வந்து உங்களை பார்த்துக்கிறதுன்னு எனக்கு வேலை சரியாக இருந்தது. ஆனால் 4 வயசில் எப்போ மியா ஸ்கூலுக்கு போனாலோ அதுக்கப்புறமா எனக்கு வீட்டில் சும்மாவே இருக்க முடியலை. அதனால் இந்த 3 வருஷத்தில் நான் நிறையா கற்றுக்கிட்டேன். எனக்கு என்னெல்லாம் கற்றுக்கணும்னு தோணுதோ எல்லாத்தையும் நானே கற்றுக்கிட்டேன். ஆனால் அது அவ்வளோத்தையும் கற்றுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? இப்போயும் நான் கிச்சன், இந்த வீடு, உங்கள் குடும்பம்
இதை மட்டும்தான் நான் பார்த்துட்ருக்கேன். வேறு எதையுமே நான் வந்து என்னால் யோசிக்கவும் முடியலை. எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலை. இப்படியே இருந்து இருந்து நான் என்ன ஆவேன்னு எனக்கும் தெரியலை. ஓ மை காட், எப்படி நான் இதை மறந்தேன்? லூசி இங்கே வந்து கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆக போதா? ச்சே, நம்பவே முடியலையே, எப்படி இதை மறந்தேன்? எட்வர்ட், நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்களா இல்லையா? நீங்கள் வேறு ஏதோ யோசிச்சுட்ருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அது வந்து ஒன்றும் இல்லை. அப்போது ஓகே, எனக்கு கொஞ்சம் தலை ரொம்ப பயங்கரமாக வலிக்குது. ஒரு காஃபி மட்டும் போட்டு தரியா? கண்டிப்பாக எட்வர்ட். ஓ, நல்ல வேலை, எமர்ஜென்சி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. ஹாய், பை த வே, என்னோட பேர் எட்வர்ட். உன்னைய பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். என் ஒய்ஃப் இறந்து ஒரு 6 மாதம் ஆகிட்டு. சின்ன குழந்தை இருக்குது. அது பார்த்துக்க எனக்கு இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆஃபீஸ்க்கும் போய் குழந்தையும் என்னால் பார்க்க முடியல. அதனால தான் இங்கே ஹெல்ப் கேட்டேன். சரி, உன்னால் முடிஞ்ச ஹெல்ப் நீ பண்ணுவேன்னு சொன்னாங்க. அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அதோட உன்னைய பற்றி ரிவ்யூஸ்லாம் நிறையா வாசித்தேன். நீ பேபி சிட்டிங்லாம் நல்லா பண்ணுவேன்னு போட்டிருந்தாங்க. ஆனால் நான் வெறும் பேபி சிட்டிங் பண்ணுறதுக்காக மட்டும் உன்னைய கூட்டிகிட்டு போக வரல. எனக்கு என்னையும் பார்க்கணும், என் வீட்டையும் பார்க்கணும், என் குழந்தையும் பார்க்கணும். இது எல்லாத்துக்குமா சேர்த்து தான் நான் உன்னைய கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கேன். இது உனக்கு ஓகே தானே? நான் இது வரைக்கும் பேபி சிட்டிங் வேலைக்கு போயிருக்கேன். அதுக்கப்புறம் வயசானவங்களுக்கு சமைச்சு தரணும்னு சொல்லி கேட்பாங்க, அதுக்கும் போயிருக்கேன். ஹவுஸ் கிளீனிங் ஒர்க்குக்கும் போயிருக்கேன். ஆனால் இப்படி வீட்டோடு இருந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்து பார்க்கணுன்னு யாரும் என்னை இது வரைக்கும் கூப்பிட்டதில்ல. நீங்கள் தான் முதல்ல கூப்பிடுறீங்க. சரி, எனக்கு அது ஓகே தான். எத்தனை நாள் வேலை பார்க்கணும்? என்ன நாள் கணக்கிலையா? உன் காலம் முடிகிற வரைக்கும் என் கூடவே இருந்து என்னையும் என் குடும்பத்தையும் பார்த்துக்கணும். முடியுமா? கண்டிப்பாக செய்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் உன் பேர்? என் பேர் லூசியா. உன் வயசு? 6 மாதம் ஆகுது. இந்த பீஸ் உங்களுக்கு ஓகேவா சார்? எனக்கும் ஓகே தான். அமௌண்ட் அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் செட்டில் பண்ணிடலாம். ஓகே சார், எல்லா டீட்டெயில்ஸும் இந்த டாக்குமெண்ட்டில் இருக்குது. பார்த்துட்டு நீங்கள் சைன் பண்ணிடுங்க. அண்ட் இதோட வயசு வந்து இப்போ 6 மந்த்ஸ் ஆகுது. இன்னும் 5 இயர்ஸு. அதுக்கப்புறம் நாங்கள் 3 இயர்ஸ் ஆல்ரெடி வாரண்டி கொடுத்துருக்கோம். நீங்கள் ஆனால் 5 இயர்ஸில் அதை ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த ரோபோ எப்படி வேலை செய்யும்னு எங்களுக்கு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் டியூரேஷன் வந்து அதுக்கு 5 இயர்ஸ் தான். அதுக்குள்ளே நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுங்க. நாங்கள் அதுக்கப்புறம் ஆப்ஷனெல்லாம் வேறு தருவோம் சார். ஓகே. சாரி லூசி, இந்த 7 வருஷத்தில் நீ எங்களுக்கு நிறையா பண்ணியிருக்க. ஒரு பொண்ணு உனைய மாதிரி யோசிச்சா தப்புவே கிடையாது. ஆனால் ஒரு ரோபோ உனைய மாதிரி சுயமாக யோசிக்க ஆரம்பித்தா அது இந்த சொசைட்டிக்கு ரொம்ப பெரிய ஆபத்து. உன்னைய கொடுத்துட்டு அடுத்த ரோபோ வாங்குற வேலையை பார்க்கணும்.